வணக்கம். நான் ஆதி. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வேர்ட்பிரஸோட 4வது சீரிஸ். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான சீரிஸு. நீங்கள் வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, சில பேர் மைனராக சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க. அந்த வீடியோ தான் இது. அதாவது நீங்கள் ஜென்ரலாக கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு கண்டென்ட்டாக சர்ச் பண்ணுறீங்க, ஓகேவா? ஸோ அது எதை பொறுத்து ரேங்க் ஆகுது அப்படின்னா, பர்மாலிங்க்ஸ். இந்த பர்மாலிங்க்ஸை பொறுத்து தான் வந்து ரேங்க் அப்படிங்கிறது ஆகுது. இதில் லிங்க்ஸில் நிறைய டைப் ஆஃப் கேட்டகரி இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் கரெக்டான பர்மாலிங்கை சூஸ் பண்ணினீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு பூஸ்டப் கிடைக்கும். அதாவது கூகுள் இண்டெக்ஸில் பூஸ்டப் கிடைக்கும். ஸோ அதை தான் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ இதை பாருங்கள். ஸோ நிறைய பர்மாலிங்க்ஸ் இருக்குது. ஸோ அதாவது அட்வான்டேஜ், இது வந்து கேட்டகரி பர்மாலிங்க்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி பர்மாலிங்க்ஸு. ஸோ இதான் எப்படி நான் இது கேட்டகரி பர்மாலிங்க்ஸு, இந்த பர்மாலிங்க்ஸ்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோலேயே நான் சொல்கிறேன். பார்க்கலாம் நீங்களே. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக வேர்ட்பிரஸில் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட செட்டிங்ஸ் பாரை ஜஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா அதில் பர்மாலிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் வரும். ஓகேவா? ஸோ அந்த பர்மாலிங்க்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ளைன் அப்படிங்கிற ஒரு பர்மாலிங்கில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இது சூஸ் ஆகிருக்கும். ஸோ வந்து இப்போ ப்ளைன் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது இப்போது ஒரு போஸ்ட்டு போடுறீங்க அப்படின்னா, இப்போ இந்த போஸ்ட்டு ஈக்குவல் டு 1ன்னு அதாவது வரும். இப்போ ஃபஸ்ட்டு போஸ்ட் ஈக்குவல் டு 1 வரும். இப்போ அதுவே இந்த டேட்டு அண்டு நேம்னு போட்டிங்க அப்படின்னா, டேட்டு அண்டு நேம் நீங்கள் என்ன போஸ்ட் போடுறீங்களோ அதோட சேர்த்து உங்களுக்கு பர்மாலிங்காக ஜென்ரேட் ஆகும். அதாவது உங்களோட லிங்க்கு தான், அந்த போஸ்ட்டோட லிங்க் தான் பர்மாலிங்க்னு சொல்கிறது. ஓகேவா? சரி, ஓகே கைஸ். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய கேட்டகரி இருக்குது. இதில் வந்து நியூமரிக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது கேட்டகரி பர்மாலிங்க். அதாவது கேட்டகரிக்கு உள்ள ஒரு போஸ்ட் போடுறீங்களோ அதுதான் வந்து இந்த நியூமரிக் பர்மாலிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து போஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் உங்கள் வெப்சைட்டு /போஸ்ட் நேம் இது போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சூப்பராக, உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு அதாவது இண்டெக்ஸ் அப்படிங்கிறதாகவும், இந்த மற்றபடி இந்த ப்ளைனு, டேட் அண்டு நேமு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஸோ இதை வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்தீங்க அப்படின்னா அதிகமான பூஸ்ட் ஆஃப் ரேங்க் ஆகும். அதாவது அதாவது எஸ்இஓ கூட நல்லா எழுதலை அப்படின்னா கூட உங்களுக்கு ரேங்க் ஆகும். ஜஸ்ட்டு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்குங்க. ஓகே, இதேமாரி நீங்கள் அதிகமாக சர்ச் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டாப் 5ல் இருக்கிற எல்லா லிங்க்கையும் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதை மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ போட்டு இந்த போஸ்ட்டோட நேம் போட்டிருக்காங்க. இந்த பர்மாலிங்க் எப்படி செட் பண்ணுறதுன்னு போன வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். அதாவது எப்படி க்ரியேட் பண்ணணும், பர்மாலிங்க் எப்படி கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதே நான் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது ஒரு முக்கியமான வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஆணிவேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை யாரும் மாற்றத்துக்கு மறந்துடாதீங்க. ஓகே, இதுதான் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.